அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம் உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்டரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிடிடி அப்படிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது குளுக்கோஸ் டோலரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குளுக்கோஸ் டோலரன்ஸ் டெஸ்ட்டை எதுக்காக பண்ண வேண்டும், ஏன் இந்த டெஸ்ட்டை பண்ணதற்கான காரணம், திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டோட இன்ட்ரடக்ஷன் என்னது, இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகணும் ஒரு பேஷண்ட்டு, திரும்ப இதோட ப்ரொசீஜர் என்ன, இந்த டெஸ்ட் எடுக்கும்போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க, திரும்ப இந்த டெஸ்ட்டோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன, ரிசல்ட் எப்படி இருக்கும், திரும்ப பார்த்தீங்கன்னா WHO கொடுத்துருக்கக்கூடிய நார்மல் க்ரைட்டீரியாவோட வேல்யூ என்னது, திரும்ப இந்த ரிசல்ட்டின் மூலமாக எப்படி ஒரு கிராஃபை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக இந்த டெஸ்ட்டோட இன்ட்ரடக்ஷனை பார்க்க போகிறோம். The glucose tolerance test is important for the diagnosis diabetes. GTT is normally done for subject with doubtful diagnosis of diabetes for confirmation and identification of gestational diabetes. அதாவது இந்த குளுக்கோஸ் டோலரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது டயபெட்டிக் டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் செக் பண்ணி அந்த வேல்யூவின் அடிப்படையில் டயபெட்டிக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மல் வேல்யூவை விட ஸ்லைட்லி வேரியேஷன் இருக்கலாம். இந்த வேரியேஷனை இந்த ஜிடிடி என்கிற டெஸ்டின் மூலம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது இந்த டயபெட்டிக் இருக்குதா இல்லையா என்கிறத இந்த டெஸ்டின் மூலம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும், இது டயபெட்டிக்கா இல்லையா அப்படிங்கிறத. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கும்போது, இப்போ இந்த ப்ரெக்னென்ட் டைமில் இந்த டயபெட்டிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா, குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த டயபெட்டிக் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதையும் இந்த டெஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக காணப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகணும். The person should have been taking carbohydrate rich diet for at least 3 days period to the test. The subject should avoid exercise on the previous day of the test. அதாவது இந்த டெஸ்ட்டை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாட்களாவது ரிச்சு கார்போஹைட்ரேட், அதாவது அதிகமான கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டுடைய சாப்பாடை நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா சில பேர் மெடிசின் எடுத்துகிட்டு இருப்பாங்க. மெடிசின் எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை சில டைமில் ஒரு அஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த மெடிசினுக்கு இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா 2 days வரைக்கும் மெடிசினை ஸ்டாப் பண்ணணும். திரும்ப அதிகமாக கார்போஹைட்ரேட் ரிச் அந்த டயட்டை எடுக்கணும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிவியராக எக்ஸசைஸ் பண்ணுறதையும் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணணும். அதுதான் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ப்ரிப்பரேஷனாக காணப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டோட ப்ரொசீஜர், இந்த டெஸ்ட்டு பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜரின் அடிப்படையில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஜிடிடி டெஸ்ட் ஷுட் கண்டக்டட் ப்ரிஃபர்லி இன் த மார்னிங். A fasting blood sample is drawn and urine collected. The subject is given 75 gram glucose orally dissolved in 1 cup of water. Blood and urine samples are collected at 30 minutes intervals for 2.5 hours. All blood samples are subjected to glucose estimation, while urine sample are குவாலிட்டேட்டிவ்லி டெஸ்ட் ஃபார் குளுக்கோஸ். அதாவது இந்த குளுக்கோஸ் டெஸ்ட்டோட ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குளுக்கோஸ் டெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு, இந்த குளுக்கோஸ் டோலரன்ஸ் டெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ இந்த டெஸ்ட்டு இதோட ப்ரிப்பரேஷன் தாண்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கில் ஒரு வாட்டி பிளட் எடுப்பாங்க, திரும்ப யூரின் சாம்பிளும் எடுப்பாங்க. அடுத்ததாக ஃபாஸ்டிங்கில் பிளட் எடுத்துட்டு ஒரு 75 கிராம் ஆஃப் குளுக்கோஸை ஒரு கப் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணி அப்படியே குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா
இந்த ஒரு 30 மினிட்ஸ் இன்டர்வல்ல 2 1/2 மணி நேரத்துக்குள்ளாடி ஒரு 5 வாட்டி பிளட் அண்ட் யூரின் எடுப்பாங்க. இப்ப இந்த அதிகமான ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் வந்து நம்ம ஓரலா இன்டேக் பண்ணியிருக்கிறோம். இந்த பல்க் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ வந்து நம்ம பிளட் எப்படி கேரி பண்ணுது அப்படிங்கிற வேல்யூவ வந்து இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதனால வந்து இந்த ப்ரொசீஜர வந்து மஸ்ட்டா ஃபாலோ பண்ணி தான் இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்ட வந்து நமக்கு பண்ண முடியும். இதன் மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கன்ஃபார்மா இல்லாத, அதாவது ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு குளுக்கோஸ் வேல்யூவ இதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெக்னன்ட் லேடியா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிக் வருமா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து இந்த பிரெக்னன்ட் லேடியா இருந்தாங்கன்னா, ஒரு 10 மந்த்ஸ் வரைக்கும் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து அ ஒரு டயர்டாவோ, வாமிட் பண்ற ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு டெக்ஸ்ட்ரோஸ் வந்து குடுக்க வேண்டியதா இருக்கும். ஐவி ஃப்ளூயிட்ஸ் வழியா. இந்த டெக்ஸ்ட்ரோஸ வந்து எப்படி குடுக்கலாம்? அப்படிங்கிறத கூட இந்த டெஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா, தெளிவுபடுத்துகிறதாவும் காணப்படுது. அடுத்ததா இந்த குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர். இந்த டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6 வாட்டி பிளட் எடுக்க வேண்டியது இருக்கும். 6 வாட்டி யூரின் எடுக்க வேண்டியது இருக்கும். இதில வந்து ஃபாஸ்டிங்கில 1 டைம், அடுத்ததா வந்து பல்க் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் வந்து குடிச்சதுக்கு அப்புறமா வந்து 1/2 அன் ஹவர், 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் அண்ட் 2 1/2 ஹவர்ஸ். இப்படி வந்து 6 நேரமும் பிளட் அண்டு யூரின் எடுக்க வேண்டியதா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் வந்து எடுத்ததுக்கு அப்புறமா இத நம்ம டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிறணும். இப்ப டெஸ்ட் பண்ணும்போது, இப்போ ஃபாஸ்டிங் ஆன பிளட் சுகருக்கும் 1/2 அன் ஹவர், 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் அண்ட் 2 1/2 ஹவர்ஸுக்கு 6 டெஸ்ட் டியூப் எடுத்து குளுக்கோஸ் ரியேஜன் ப்ளஸ் ஒவ்வொரு நேரத்திற்கான பிளாஸ்மாவையும் இந்த குளுக்கோஸ் ரியேஜன்ல ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் இன்குபேஷன் வந்து நம்ம டைம் குடுத்து, அதுக்கப்புறமா வந்து கலோரிமீட்டர் இல்லன்னா இந்த ஆட்டோ அனலைசர்ல வந்து நம்ம ரீடிங் எடுக்கிறோம். இதில வரக்கூடிய ரிசல்ட் எதுவோ அத வந்து நம்ம அப்படியே வந்து ரிப்போர்ட்டாகவே குடுத்துக்கிறோம். அடுத்ததா ரிசல்ட்டு, இதில ஃபாஸ்டிங்கில நம்ம எடுக்கிறதுக்கான ரிசல்ட்டு, அடுத்ததா வந்து குளுக்கோஸ் ஓரலா குடிச்சதுக்கு அப்புறமா எடுக்கக்கூடிய 2 ஹவர்ஸ் ரிசல்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பெர்சனுக்கான ரிசல்ட்டு தான். இதில வந்து நம்ம ஓரல் குளுக்கோஸ் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து 2 ஹவர்ஸுக்குள்ளாடி ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு அப்படியே எலிவேட்டட் ஆகி 1 1/2 ஹவர்ஸில கொஞ்சம் பீக் லெவல் அதிகமா போய், அடுத்ததா வந்து ரிட்டர்ன்ஸ் டூ த நார்மல் லெவல்ல குறைஞ்சிருது. இதுதான் ஒரு நார்மல் ரிசல்ட். அடுத்ததா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா ஃபார் ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். இந்த ஓரலா நம்ம குளுக்கோஸ் எடுத்ததுக்கு அப்புறமாவும் ஃபாஸ்டிங்லேயும் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை நம்ம ரிசல்ட்டின் மூலமா எப்படி வந்து இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நார்மல் அப்படின்னு வேல்யூ குடுத்துருப்பாங்க. திரும்ப இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸுக்கான வேல்யூ அண்ட் டயபெட்டிக்கான வேல்யூ 3 வேல்யூவா பிரிச்சு குடுத்துருப்பாங்க. இதில ஃபாஸ்டிங் நார்மல் அப்படின்னா, இப்போ லெஸ் தேன் 110க்கு உள்ளாடி இருக்கிற வேல்யூஸ் இதில அமையும். இப்படி வந்து இந்த வேல்யூஸ் அமைஞ்சிச்சுன்னா, நார்மல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னா, எதிர்காலத்தில டயபெட்டிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது ஃபாஸ்டிங் வேல்யூ லெஸ் தேன் 125 என்கிற இந்த வேல்யூக்கு கீழ அமையும். திரும்ப டயபெட்டிக்கா இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தேன் 125 எல்லா வேல்யூஸும் ஃபாஸ்டிங்கில உள்ள வேல்யூவே 125க்கு மேல இருக்கும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 அன் ஹவர் இன்டர்வல்ல 2 ஹவர்ஸுக்குள்ளாடி நம்ம பிளட்ட எடுத்துட்டு, அதில டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, நார்மலா ஒரு பெர்சனுக்குன்னா லெஸ் தேன் 140க்கு உள்ளாடி வந்து எல்லா வேல்யூஸும் அமைஞ்சிருக்கும். இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து லெஸ் தேன் 200க்குள்ளாடி, அதாவது டயபெட்டிக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து லெஸ் தேன் 200க்குள்ளாடி இந்த வேல்யூஸ் வந்து அமைஞ்சிருக்கும். டயபெட்டிக் அப்படிங்கும்போது எல்லா வேல்யூமே கிரேட்டர் தேன் 200க்கு மேலவே இருக்கும். 200க்கு மேல வந்து எல்லா வேல்யூஸும் இருக்கும். இந்த வேல்யூவின் அடிப்படையில நம்ம ரிசல்ட்டையும் வச்சு கொரிலேட் பண்ணி டயபெட்டிக்கா, இல்ல இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸா, இல்ல நார்மலா அப்படிங்கிறதை நம்ம இந்த வேல்யூவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். கடைசியா நமக்கு கிடைத்திருக்கிற ரிப்போர்ட்ட வச்சு எப்படி கிராஃப் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நார்மலா கிடைச்சிருக்கிற ரிப்போர்ட்ட வச்சு இதில கிராஃப் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ கிராஃப் பேப்பர்ல எக்ஸுக்கான லைன்ல டைம் இன்டர்வல்ல நோட் பண்ணிட்டு, ஒய்க்கான லைன்ல அந்த வேல்யூஸ வந்து நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு நார்மலா கிடைச்சிருக்கிற வேல்யூ இதில கிராஃப் போட்டிருக்கிறேன்.
இப்ப நார்மலா என்ன வேல்யூ கிடைச்சிருக்கோ, அத வந்து கிராஃப் பண்ணி இப்படி ரெடி பண்ணி குடுக்கும்போது, இந்த வேல்யூஸ் வந்து எந்த ரேஞ்சுல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நார்மல் வேல்யூங்கும்போது ஒரு பீக் லெவல்ல போயிட்டு ரிட்டர்ன் வந்து 2 ஹவர்ஸுக்குள்ளாடி டவுன் ஆயிருக்கு. இதையும் வந்து இதில குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்ட்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள். ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பை.